ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க 2 டேஸ் பிஃபோரு ஒரு பார்க்குக்கு போயிருந்தோங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தென்னூரு அண்ணா நகர் உக்ரகாளியம்மன் கோயில் எதிர்ப்புறத்துல இந்த பார்க் இருக்குங்க. இந்த பார்க் பேரு பார்த்தீங்க அப்படின்னா, சயன்ஸ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போயிட்டு கிட்ஸ்லாம் நல்லா விளையாடுறதுக்கு ஏத்தமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நானும் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு பையன் ஃபர்ஸ்ட்டு ஊஞ்சல்ல உட்கார வச்சோங்க. அவங்க ஊஞ்சலே பயங்கர என்ஜாய் பண்ணி தாங்க பார்த்தாங்கன்னு சொல்லலாம். பக்கத்துல ஏங்க நானும் விளையாடுறேங்க, எனக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு, நானும் கொஞ்சம் உட்காந்துட்டு கொஞ்சம் தள்ளி விட சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி விட்டாங்க. எனக்கும் அப்படியே ஊஞ்சல் ஆடுறதுக்கு பல வருடங்கள் கழித்து தாங்க இந்த ஊஞ்சலே விளையாடுறேன்னு சொல்றாங்க. என் பொண்ணு பாருங்க அப்படியே பார்க்கறதுக்கே பாவம் போல பயமா உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க. பட் இருந்தாலும் அதை விட்டு நான் இறங்க மாட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துக்கிட்டு என்னடா என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணேன்னு கூட சொல்லங்க. ஏன்னா ஊஞ்சல்ல விளையாண்டு எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னா அதுக்கான டைமும் கிடைக்காது. அதுக்கான நேரமும் இல்லைங்க. டைம் வேற நேரம் வேறயா அப்படின்லாம் என்னை கேட்டுறாதீங்க. டக்குன்னு அப்படி ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்ன அப்படியே கொஞ்சம் ஊஞ்சலை தள்ளி விட்டாங்களா, நானும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே ஒரு சின்ன வயசு ஞாபகம் தாங்க எனக்கு எல்லாமே வந்துச்சு. என்னம்மா எல்லா விதமும் சின்ன வயசு ஞாபகமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஏன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம லைஃப் கிட்டத்தட்டலாம் கிடையாது. ஒரு மிஷின் மாதிரி தாங்க லைஃப் ஆச்சு. அதுவும் ஜாபுக்கு போயிட்டோம்னா எப்படி இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி நம்ம சொந்தத்துல விளையாண்டாச்சு. நம்ம பொண்ணை வந்துட்டு ஊஞ்சல் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊஞ்சலை ஆட வச்சுக்கிட்டு இருந்தோமா. அவங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா. அவங்க ஃபேஸ் கொஞ்சம் தெரியல, கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லைம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே கொஞ்சம் வாட தங்கம் அப்படியே ஆட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி விட்டாங்க. அவ்வளோ அழகாக அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்களேன். எனக்கு கூட சரி பொண்ணு பயப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படாமல் நான் பரவாயில்லம்மா நான் பயப்பட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சரி ஓகே வா தங்கம் வேறு கேம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அந்த ஏதோ வாத்து பொம்மை மாதிரி இருந்துச்சு. அதில் உட்காந்துட்டு இந்த ஜல் ஜல் குர்ரம் ஜல்லாக்க குர்ரம் ராணி இங்கே ரங்குல குர்ரம் அந்த பாட்டு ஞாபகம் வந்து என் பொண்ணு அதே மாதிரியே உட்காந்து குதிரை ஓட்டுற மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடட்டும் வா தங்கம் வேற போய் கேமில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு என் பொண்ணு இல்லைம்மா நான் இங்கேயே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாடி தங்கம் அப்படி சொல்லி கூப்பிட்டா சரி வாங்க ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது கூட நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என் பொண்ணு. சரி வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஏன் பொண்ணு நான் வாக்கிங்லாம் போக மாட்டேம்மா நான் ரன்னிங் தாம்மா போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களா. அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு விட்டா போதுங்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சச்சோ என் பொண்ணை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி நான் பயந்துக்கிட்டு என் பொண்ணை பிடிக்க சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் கேம் இருந்துச்சுங்க. சரி வாடி தாங்க நீங்கள் போய் பலூன் கேம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் நான் தனியாகவே விளையாடுவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பொண்ணு அந்த கேமை அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு தாங்க பயமாக இருந்துச்சு. அச்சோ இதில் எப்படி பொண்ணு தனியாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அப்பப்போக்கு இடையில பேச்சு கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா என் பொண்ணு என்னை கண்டுக்கவே இல்லைங்க. என்னடா நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுறத நானே என் ஹஸ்பண்ட் சேர்ந்தே கொஞ்சம் ரசிச்சுருந்தாங்க சொல்லலாம். 2 பேர் சேர்ந்து பார்த்தா மெய் மருந்து ரசிச்சுக்கிட்டு தாங்க இருந்தோம். பரவாயில்ல போப்பா பாருங்க பயப்படாமல் எல்லா கேமும் விளையாடுது பயப்படாமே உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணும் இவங்களும் சேர்ந்து விளையாண்டுங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல அப்புறம் வெளியே போயிட்டாங்க. சரி ஓகே வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன கேம் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நான் பார்த்தா தானே என்னை கூப்பிடுவீங்க நான் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். அவங்க நல்லா அந்த பலூன் ஜம்ப் மேலே பறக்குதோ இல்லையோ நான் நல்லா ஜம்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு நல்லா ஜம்ப் பண்ணி நல்லாவே விளாண்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வீடியோ மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக காசு எதுவும் கிடையாது. பட் பார்க்கிங் சார்ஜ் மட்டும் உண்டுங்க. நம்ம 2 வீலரோ 4 வீலரோ எதுவும் எடுத்துகிட்டு போனாலுமே சரி அது பார்க்கிங் சார்ஜ் உண்டு. ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது நம்ம தனியாக சும்மா வாக் பண்ணி தான் போகணும் அப்படின்னா உள்ளக்க என்ட்ரன்ஸுக்கெல்லாம் அமௌண்ட் எதுவும் கிடையாது.
பார்க்கிங் சார்ஜுமே பார்த்தீங்கன்னா அது 2 வீலருக்கே 10 ருபீஸ் தாங்க கேட்டாங்க. நானும் என் பொண்ணும் சேர்ந்து வா 2 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, நானும் எட்டு போகிறேன், அப்போ எனக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கு ஐயோ இதெல்லாம் எட்டு போட்டால் உனக்கு லைசன்ஸில் கிடைக்காதுமா, அவன் உடம்பு தம்மா குறைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 சுற்று சுற்றணும். என் பொண்ணு இந்த கல்லுலாம் அழகாக இருக்கே நம்மளோட எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஆனால் அது எடுக்க முடியாதுங்கிறதுக்கு என் பொண்ணுக்கு தெரியல. நானுமே யோசிச்சுங்க இங்கே நான் 2 கல் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியல. இந்த கேமை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது என்ன பண்ணுறதே தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு கால் இப்படி இது பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இப்படி கால் நடக்கிற மாதிரியே நடங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த கையில் சுற்றுறது இருக்கும்ல, அந்த இதை சுற்றுறாங்கன்னு சொல்லி போனேங்க. அதான் போய் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா, 2 கைக்குமே வேலை கொடுக்குறது அந்த வேலை தாங்க இந்த எக்ஸசைஸு. 2 சுற்றி எங்கே வாங்க 2 கையிலையும் நான் மாவாட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக சுற்றி எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். பக்கத்தில் இன்னொரு இதில் போய் இந்த இடுப்புக்கு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எப்படி நிற்கிறதுன்னு கூட எனக்கெல்லாம் தெரியலன்னு தாங்க நான் சொல்லுவேன். அது ஏறி இப்படி நின்று என் வீட்டுக்கு நல்லா இடுப்பை நிலச்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுமா அப்படின்னாரு. ஆமாங்க, நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி என் இடுப்பே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேமுக்கு 30 ருபீஸ் 40 ருபீஸ் தாங்க. உங்கள் கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. டைம் கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.